की जय, वासे माता की जय, वासे माता की जय என்பது எங்களுடைய வைசிய குலதெய்வம். எல்லா ஊர்லேயும் எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் கன்னியாபரமேஸ்வரி கோயில் இல்லாமல் இருக்காது. அந்த தனி இது எங்கள் ஜாதிக்கு மட்டும் இருக்கிற குலதெய்வம். வைசியாள் நாங்கள்லாம் அவளுடைய மரபில் வந்தவங்க. அதனால் எல்லா ஊர்லேயும் வாசவி கோயில் இருக்கும். வாசவி மாதாங்கிறது சும்மா ஒரு கடவுள், ஒரு சிலை அப்படி சொல்ல முடியாது. எங்கள் குலத்திலேயே பிறந்து வளர்ந்து எங்கள் குலத்திலேயே அவளை வேறு ஜாதிக்காரர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அக்னி குண்டத்தில் இறங்குனாங்க. அவங்க அம்மா பேர் குசுமாம்பா, அப்பா பேர் குசுமஸ்ரேஷ்டி. அவருக்கு அவங்க 2 பேர்த்துக்கும் குழந்தை. அவங்க குரு பாஸ்கராச்சாரியார்னு குரு. அது அவங்க ஒரு சகோதரன். 2 பேரும் விளையாண்டு எல்லா பருவம் முடிஞ்சு திருமண பருவம் வரும்போது தான் ஒரு மன்னர் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு ரொம்ப கேட்டதால் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அக்னி குண்டத்தில் குதிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அவங்களோட குதித்தவங்கெல்லாம் வாசவியோட குதித்தவங்கெல்லாம் நாங்கள்லாம் அந்த குலத்தோடு இருக்கோம். குதிக்காதவங்களும் இருக்காங்க. 102 கோத்திரக்காரர்கள். கோத்திரம்னா அது பிராமணாளுக்கு, எங்கள் ஆளுங்களுக்கு தான் கோத்திரம்னா என்னென்னு தெரியும். அந்த கோத்திரத்தில் இருக்கிறவங்க இந்த 102 கோத்திரக்காரங்களும் குதிச்சதுனால நாங்கள் அம்மாவினுடைய கோயிலோடு நாங்கள் இருக்கோம். இந்த ஊரில் இந்த தாய் ஒரு விக்கிரகம் இருந்தது. அது 600-700 வருடத்துக்கு முன்பு ஆந்திராவிலிருந்து பெதட்டூருங்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த ஊரில் ஒருத்தர் கூட சாதாரணம் இல்லை, எல்லாமே மல்டி மில்லினியர்ஸ் தான். அது மாதிரி திருப்பி இங்கே வேறு விக்கிரகம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஓம் வாசவாம்பாய வித்மகே குசுமபுத்ரி சதீமகி தன்னோ கன்யகா பிரச்சோதயாத். எந்த விதத்திலேயுமே யாருக்கும் துன்பம் இல்லாமல் இந்த பூமியை வளர்த்ததுக்காக வேண்டி பிறந்தவங்க, வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க. இவங்க எல்லாருமே மோட்சத்துக்கு போயிடுறாங்க. மோட்சத்துக்கு போய் கைலாசத்தில் இருக்கிறப்ப இந்த பூமியில் வழிநடத்துறதுக்கு வணிகம் செய்யலாமல் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பூமியே ரொம்ப கெட்டு போச்சு. அந்த நேரத்தில் நாரதர் சிவபெருமான் சொன்னப்ப மீண்டும் விவரங்களை நம்ம பூமிக்கு அனுப்பிச்சு வச்சா தான் பூமியில் எல்லாமே செழிச்சு வரும், வழிநடத்துவாங்கன்னு சொன்னதுக்கப்புறமே, அதாவது இவங்க யாரும் மரமறுத்துட்டாங்க, பெரியவர் மரமறுத்துட்டாங்க. அப்போ பார்வதி தேவி, நானே உங்கள் குலத்தில் பிறந்து உங்களுக்கு நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்ததுக்கப்புறம், அதாவது மீண்டும் பூமிக்கு வர்றதுக்கு மீதி மாதிரி உங்களுக்கு ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5, 6 இல்லாமல் காமதேனுவை அங்கே வரவழைச்சு காமதேனுடைய வலது காலிலிருந்து ஆண்களையும் இடது காலிலிருந்து பெண்களையும் உருவாக்கி அப்படியே இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அந்த வழி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப கோதாவரி கரையில் தான் எங்களுக்கு இந்த பெண் உண்டாகிறது. எங்களுக்கு முக்கிய தொழில் விவசாயம் மற்றும் கோமாதா பசுக்களை வச்சு பாதுகாத்து அதன் மூலியமாக இந்த லோகத்தை வாழ வைக்கிறதுங்கிறது. அப்படி இருக்கிறப்ப இந்த வாசவி பிறந்த உடனேயே அது வளர்ந்து வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நாட்டை பூரா வென்றுட்டு வர்றார். வென்றுட்டு வந்த உடனே அவர் தங்குறார் இந்த பெணுகுண்டான் பக்கத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு நல்ல நகரம் தோன்றுச்சு. உடனே அவர் ஆளுநர் பார்த்துட்டு வர சொன்னார். பார்த்துட்டு வந்த உடனேயே ரொம்ப அற்புதமாக இருக்க, பார்க்க வேண்டியது என்று சொன்ன உடனே அடுத்த ராஜா வர்றப்ப நம்ம எங்கள் வாசவி, எங்கள் குலதெய்வம் கண்டிப்பெண் குலதெய்வம் அவர் கல்லப்பட்ட உடனேயே அந்த பெண்ணை மணக்கணும்ட்டு அவர் ஏக முயற்சிகள் செய்கிறார். எந்த விதத்திலையுமே எங்கள் குலத்தால் சம்மதிக்கலை. குலம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப முயற்சி பண்ணி
நிறைய அவங்களுக்கு தூது அனுப்பி இவங்களை கூப்பிட்டு பேசி எந்த விதத்திலையுமே இந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நாங்கள் ஒத்துக்கைகள், அதாவது எங்கள் குலத்தார் ஒத்துக்கைகள். அந்த நேரத்தில் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த பேசுகிறப்ப நான் அக்னிகுண்டத்தில் இறங்குறேன், என்னை யார் அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 102 அக்னிகுண்டங்கள் ரெடி பண்ணி அதில் இறங்கினப்ப, அதாவது அம்மனோட 102 பேர் இறங்கினாங்க. 102 பேரும் 102 குழந்தைகள். அந்த அம்மன் தான் பார்வதிங்கிறத அந்த அக்னியில் இறங்கினோடனேயே விஸ்வரூப தரிசனம் காமிச்சு அதே நேரத்தில் அந்த ராஜாவுடைய தலையை செதறடிச்சுட்டாங்க. இது மாதிரி இந்த குலத்தை காக்கிறதுக்கும் வைஷ்ய தர்மத்தை காப்பாற்றுறதுக்கும் இந்த பெண்களுடைய எப்படி வாழணும், இந்த கற்பனையை காப்பாற்றுறதுக்கும் ஒரு அவதாரம் எடுத்து இந்த பூமியில் வாழ்ந்து வளர்ந்து அவதாரத்தை காமிச்சு எங்களுக்கு இன்றைக்கு வரை இந்த குலத்தை காத்துருக்கிறது எங்களுடைய கன்னியாகுமரி குலதெய்வம். இந்த தெய்வத்துக்கு மேலே உலகத்தில் எந்த சக்தி இருக்கானாலும் சரி, இது நிறையா இருக்குது. ஆனால் இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து எங்களோட இருந்து இன்றைக்கு அருள்பாலிச்சுட்டு இருக்கிறது. அதனால் வேண்டி எங்கேயும் இல்லாத ஒரு பூர்வ சக்தி எங்கள் தெய்வத்துக்கு உண்டு. இந்த தெய்வத்துக்கு அதாவது மே மாதத்தில் ஜென்மாஷ்டமி பிறந்தால் வரும். அடுத்து ஜனவரி மாதத்தில் அவங்க அக்னி பிரவேசம், அக்னியில் இறங்கினாங்கல்ல அந்த அக்னி பிரவேசம், இந்த ரெண்டையுமே நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம். அதை விட்டால் இந்த கோயில் இருக்கக்கூடிய மீதி பரிவார தேவதைகள் பூரா இந்த மகளிரெல்லாம் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయకి జగజ్జనసి పార్వతాదేవి అంశమైన మన కన్నికా పరమేశ్వరి అమ్మవారు పెనుకొండ క్షేత్రంలో పుట్టినారు. వాళ్ళు ఉండే జాగా నుంచి అన్ని ఊరికి మన వైశ్యాలంతా ఎక్కడెక్కడ పోతారో అక్కడంతా మడాలయంలో అమ్మవారిని స్థాపించి మన పూజ చేసి మీ దండం పెట్టి బిడ్డ అమ్మ వెంటనే ఉండి కాపాడదని చెప్పి అరుள்వాకి ఇచ్చిండారు. అందు నుంచి తమిళనాడు ముழுவதும் 256 జాగాల అమ్మవారితోட క్షేత్రం ఉంది. ఈ జాగాలో ఉండే మన వాళ్ళందరమే, అதாவது వైశ్య వాళ్ళందరమే అమ్మని ఆరాధించి అమ్మతోడ అగ్ని ప్రవేశం దినం, అమ్మతోడ జన్మాష్టమి దినం అంతా వచ్చి వైభవంగా కొండాడతారు. అట్లా చేసేది మట్టుం కాదు, మన వాళ్ళు మాత్రం కాదు, మిగతా ఒగురు వస్తాను సరే అమ్మ పాదల్లో తనతోడ కష్టాన్ని అంతా చెప్పి శరణడం చేస్తుందట. అమ్మ అది సాధ్యం చేసి ఇచ్చినది ఇది సత్యవాక్. అందు నుంచి మనమందరం మన అమ్మ పార్వతాదేవి అయిన అంశమైన మన అమ్మవారిని భక్తితో శ్రద్ధతో మన మనసారా దండం పెట్టిమేట ఖండితగా మన வாழ்க்கைలో ఉండే అన్ని కష్టాలను తీర్చిపెట్టునేది సర్వనిక్షయం అవుతుంది. మన ఇక్కడ రాముడిన వాళ్ళు కూడా ఫారిన్లో ఉండే వాళ్ళైనా సరే ఎప్పుడైనా సరే అమ్మతోడ ఫోటో పెట్టినైనా కూడా మన దండం పెట్టిమేట అది అన్ని నడుస్తాంది నేసి కొళ్ళ పేరు వాళ్ళ అనుభవం చెప్పిండారు. ఇది అందరూ మీరు చేసి చూడేవల అమ్మతోడ శక్తిని అందరూ పొందుకోవాలని అడుగుతాను. మన ఈ జాతిలో అంటే చెప్పే దాంట్లో ఈ మన కన్నికా పరమేశ్వరి కులంలో పుట్టేదానికి ఎంత ప్రాప్తం చేసిండే వాళ్ళ తెలిసిన ఇదంతా మేము అనుభవించి రసించి வாழ்ந்துతా ఉన్నాము. దీంట్లో వచ్చి ఇక్కడ కరూరులో ఈ క్షేత్రంలో కరూరా సిద్ధర ఐక్యమైన ఈ క్షేత్రంలో పుట్టిందని మేము బాగా సంతోషపడతాము. దాంట్లో ఈ మారి ఫ్రెండ్స్లో, ఈ మారి ఉరవినల్లో, ఈ మారి బంధువులు ఉండే దాంట్లో మనం పుట్టింది. ఇట్లా తిరిగితే అమ్మవారి గుడి, అట్లా తిరిగితే పిల్లవారి గుడి, అట్లా తిరిగితే అమ్మవారి గుడి అట్లా నేసి ఉండే ఈ ప్రపంచంలో ఈ తావల మనం పుట్టేదానికి అందికం అది వైశ్యకులంలో పుట్టేదానికి నిండా పెరుమ. ఇది మెట్టును లేదండా అంత ఎవరెవరు వచ్చి ఒక్కో పరిహార స్థలంలో పోయి పరిహారాలు చేసేరు. మన కన్నికా పరమేశ్వరి గుడిలో వచ్చి అమ్మవారిని దండం పెట్టి టెంకాయ అంటే నైవేద్యం పెడితేనే చాలు ఆ పరిహారమే అన్నీమే సాల్వ్ అవుతుంది. ఇంత మంచి కులంలో పుట్టేసి మనం ఎక్కడ పోనే అక్కర్లేదు. అందరూ అంతా ఊర్లో ఉండే ఆంధ్రాలో ఉండేవాళ్ళు సరే, తమిళనాడులో ఇండియాలో కొల్ల జనాలు మన వైశ్యాలు ఉండారు. నేటి బేరన్ల వ్యాపార స్థలంలో అన్ని దీంట్లో నుణుకండ్ల అన్ని స్థాపనలను వైశ్యాలు వచ్చి నిండా ప్రమాదంగా అందరూ చూసి సంతోషపడే పోస్టింగ్లంతా ఉండుని అందరికీ మంచి చేస్తూ ఉంటారు. ఇది తెలియకుండా ఉండేది కూడా నేటికి వచ్చి రోసయ్య వాళ్ళు వచ్చి మన దీంట్లో ఉండారు. వాళ్ళు వైశ్య కులాన్ని ఇప్పుడు మనం ఎంత సంతోషపడతామో, వాళ్ళు చూసి పరమపడేమో, వాళ్ళు ఎంత మంచి చేస్తున్నారు. ఆంధ్రాకు తమిళనాడుకు అన్నీ మేము మంచి బాగా చేస్తూ ఉంటారు. ఆ మారి కులంలో పుట్టేదానికి అందరూ బాగా ఇచ్చి పెట్టిండావాల. దానికి మనం వచ్చి మన కన్నికా పరమేశ్వరితోని కోటి నంది చెప్పవాలంట. శ్రీ వాసవేశ్వరాయ.
கொசு கடிச்சா அம்மாவுக்கு வலிக்கு தானே. நல்லா ஒரு பெரிய விளக்கில் வேப்ப பக்கத்தில் Very interesting. ஓகே